சார் படம் முடிஞ்சு வெளியே வரப்ப எல்லாருமே ஒரு விஷயத்த மனசுல சுமந்துட்டே வர மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த தாக்கம் எப்படி இருக்கு? பயங்கரமாக இருக்குங்க. மீன்ஸ் வெரி வெரி ஹெவி ஃபிலிம். கிளைமேக்ஸில் அப்படி ஒன்றும் பேசவே முடியல. அப்படி தான் வந்தோம் நாங்கள். தெரியும் பாலா சார் எப்படி தான் பண்ணுவாருங்கிறது தெரியும். எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தே அதையும் தாண்டி ஒரு ஒரு ஹெவினஸோட தான் வந்தோம். டிபிக்கல் பாலா சார் ஃபிலிம். அண்ட் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அருண், இந்த தங்கச்சியாக நடித்தது பொண்ணு, ஹீரோயின், எவ்ரிபடி ஹஸ் டன் தேர் பார்ட் வெரி வெல். என்ன சொல்றது, ஆமாம் ஆப்வியஸ்லி எஸ் எஸ் எஸ். படம் ஃபுல்லாக பேசாமல் அமேசிங்காக இந்த மாதிரிலாம் என்னால் சுட்டு போட்டால் கூட இப்படிலாம் எனக்கு யோசிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இட்ஸ் வெரி வெரி இந்த ஜெனரேஷன் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு பாலா சார் யாரு அப்படின்னு சொல்லி இப்போதான் பார்க்க போறாங்க. நாங்கெல்லாம் சேது டைம்லேருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போதான் பார்க்க போறாங்க. ஸோ they'll actually know who பாலா சார் இஸ். இல்லை, அவரோட கேரக்டர்ஸ் எல்லாமே பயங்கர யூனிக்காக இருக்கும். நம்ம இதுக்கு நார்மலாக நம்ம எங்கேயுமே பார்க்காத கேரக்டர்ஸ் தான் அவர் எப்பவுமே ட்ரை டு பிரிங் இன் ஆன் டு த ஸ்க்ரீன். இதை நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாது. நம்ம ஒரு 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 சுடுகாட்டில் இருக்கிற ஒருத்தர் கூட நம்ம பழகிருக்க மாட்டோம். ஒரு 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 எந்த படமாக வேணால் எடுத்துக்கோங்க. நந்தாவில் இருக்கிற ஒரு சூரியஸ் கேரக்டராக இருக்கட்டும், நிறைய ஃபிலிம்ஸில் எந்த இப்போ நம்ம பரதேசி எடுத்துக்கோங்க, என்ன படமாக எடுத்தாலுமே இப்போ நான் கடவுள் எடுத்துக்கோங்க, அந்த கேரக்டர்ஸ் கூட நம்ம பழகிருக்கவே மாட்டோம், பார்த்துருக்க மாட்டோம். அவங்க எப்படி யோசிப்பாங்க, என்ன பண்ணுவாங்கங்கிறது தெரியாது. இப்போ இந்த கேரக்டர் கூட இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கூட நம்ம பழகினது கிடையாதுல்ல, யாருமே பழகிருக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டரோட லைஃபை எடுத்து ஒரு நம்ம பார்க்காத ஒரு கேரக்டர், பழகாத ஒரு கேரக்டர் அதை எடுத்து பண்ணுறதுல அவர் இஸ் அ மாஸ்டர் இன் இட். ஸோ அது எல்லா படத்துலையுமே அது பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அது ஒன்லி இம்பாசிபிள். அந்த பொண்ணு கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. அது மட்டும் ஏத்துக்க முடியல. அந்த பொண்ணு இன்னும் கொஞ்சம் தான், ஒரு கப்பல் ஆஃப் ஹவர்ஸ்ல தெரிஞ்சிருக்கும், அதுக்குள்ள அவசரப்பட்டியே அப்படின்னு சொல்லி அது மட்டும்தான் மனசுக்குள்ள கஷ்டமா இருந்தது. அந்த ஒரு கேள்வி மட்டும்தான் இருந்துச்சு, ஏன் பாலா சார் ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி. அது மட்டும்தான். மற்றபடி அமேசிங் ஒர்க். டெக்னீஷியன்ஸாகவும் சரி, மியூசிக்காகவும் சரி, சாம் சிஎஸ் இஸ் டான் a great job, ஜிவி இஸ் டான் a great job, டிஓபி, ஆர்ட், ஸ்டண்ட், எவ்ரி டிபார்ட்மெண்ட் as எடிட்டர் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த வே he has told the story is amazing. நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நேரம் பேச வேண்டாம்னு பார்க்குறேன். ஸோ I just want to wish the team all the best.